ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே நன்றி அப்பா. எங்க கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்வோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. கிருபையின் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா சொல்லுங்க. வாயில திறந்து ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி நன்றி எங்க தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்க பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கிருபையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். இன்னும் உள்ளத்தின் ஆழத்தின் சகோதரர்கள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் நம்மளை காத்தாரே, இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்தினாரே, இதுவரைக்கும் நம்மளை போஷித்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க போஷித்த ஒவ்வொரு மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. உன்னதமான உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவுக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி. உம்முடைய காருண்யங்களை பெரியவனாக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள்ல தேவன் நம்மளை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இதனால தேவனுடைய சமூகத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு வந்த நோக்கத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுங்க ஏசப்பா. எங்க ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. எங்க கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. எங்க ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. எங்க கர்த்தாதி கர்த்தர் அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. மனிதன் பார்க்கிற வண்ணமாக தேவன் பார்க்கிற தேவன் அல்ல. தேவன் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறதுக்காக சோத்திரம். எங்களை காக்கும் தெய்வமாய் இருக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. எங்க பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்க தேற்றரவாளனே உமக்கு நன்றி சொல்வோமா. ரட்சகரே உமக்கு நன்றி. எங்க மீட்பரே உமக்கு நன்றி. மெய்ப்பரே உமக்கு நன்றி. எங்க மெசியாவே உமக்கு நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்துல யார் கைவிட்டாலும், யார் உங்களை பார்க்காம போனாலும், உங்களை பார்க்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு நன்மையை நம்ம பெற்றும் அல்ல, ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய 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 நன்மையை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல தங்கும் இடத்தை கொடுத்தாரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்நாக்கியத்தை தேவனுக்கு கொடுத்திருக்காரு. அந்த நல்ல தேவனுக்கு சொல்லுவோமா. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன்ப்பா. என்னால முடியாத அநேக காரியங்கள் உண்டு, ஆனா தேவனால கூடாது ஒன்றுமே கிடையாது. முடியாது முடியாது உண்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. இசையா முடியாது 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 முடியாது. உண்மை செய்ய முடியாது முடியாது. இசையா முடியாது 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 முடியாது. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. இசையா முடியாது முடியாது. திராட்சை செடி நீ உம் கொடினா, திராட்சை செடி நீ உம் கொடினா, உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் காலன் கொடுப்பே. உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் பாலன் கொடுப்பே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. இசையா முடியாது முடியாது. மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன், மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன். உமது வார்த்தையாய் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே.
உமது வார்த்தையா இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. குயவன் நீ களிமண்ணா, குயவன் நீ களிமண்ணா, உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினா, பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினா, எதையும் செய்திட பலனுண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன். எதையும் செய்திட பலனுண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையா உம் கரத்தா எல்லாம் நான் செய்திடுவேன். இசையா எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையா உம் கரத்தா எல்லாம் நான் செய்திடுவேன். இசையா எல்லாம் நான் செய்திடுவேன். சொல்வோமாம், எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையா உம் கரத்தா எல்லாம் நான் செய்திடுவேன். இசையா எல்லாம் நான் மறுபடி சொல்வோமா, எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையா உம் கரத்தா எல்லாம் நான் செய்திடுவேன். இசையா எல்லாம் நான் செய்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உம்மை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உம்மை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உம்மை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய்.
அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பா, நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அப்பா தகப்பனே நன்றி நன்றி சொல்வோமா? அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். அப்பா தகப்பனே சொல்வோமா? நன்றி சொல்வோமே? அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். சொல்வோமா? கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன், கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன், ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன், ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன், கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன், கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன்
ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன் 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 தாவீதை போல் ஜெபிப்பேன் ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன் 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 தாவீதை போல் ஆடுவேன் கர்த்தராவியரில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பாவியரில் அசைவாடி துதிப்பேன் துதிப்பேன் சகோதரர்கள் பாடுங்க துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தாவீதை போல துதிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் துதிக்கும் போது எரிகோ கட்டுகள் எல்லாம் அருந்து விழுமா. இயேசுவின் நாமத்திலே கரங்களை தட்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவாதி தேவனை உயர்த்தி கூறிக்கொண்டே இருக்கும் போது என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா நன்றி என்று சொல்லி வாயில திறந்து அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்தாரே. அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா, நித்தியமானவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த உலகத்துல நாம் ஒண்ணுமே கொண்டு வந்தது கிடையாது, நாம் ஒண்ணுமே கொண்டு போவதும் கிடையாது. ஆனா நம்ம கூட வருவது நாம் இங்க துதிக்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டாதான் பரலோகத்துல துதிக்க முடியுமா? இங்க துதிக்க முடியல என்று சொன்னா கண்டிப்பா பரலோகத்துல துதிக்கவே முடியாது. என் தேவாதி தேவனுடைய சமூகத்துல நமக்கு வந்து வேலை செய்வதுக்கோ, நம்ம உழைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ, நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்துக்கோ எந்த வேலையும் பரலோகத்துல கிடையாது. பரலோகத்துல ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிப்பதுதான் நம்முடைய பெரிய ஒரு காரியமா. இதனால தேவன் சொல்லுமா, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை நாங்க துதிக்கிற பிள்ளைகளாக எப்பொழுது எங்களை வைங்கப்பா. நாங்கள் துதித்து கொண்டே இருக்கணும் ஏசப்பா, எல்லாவற்றையும் நாங்க துதிக்கணும். ஹல்லேலூயா உரி மதரதுர சந்தரதுர மமா ஓரா மதுர மரா சந்தர தீரம ஓரா ஓரி மமதர துரம சந்தர ஓரா மதுர மமா. வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலியில செலுத்துக. இங்க என்ன நடக்குது, யார் போறா, என்ன பண்றாங்கன்னு பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவாவியாண்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றினதுக்காக நன்றி அப்பா. இல்லட்னா என் மேல எவ்வளவு கிருபையா இருந்து பாவியான என் மேல் கிருபையா இரும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்க மேல நீங்க எவ்வளவு கிருபையா இருக்கிறீங்க அப்பா, எவ்வளவு இரக்கமா எவ்வளவு உருக்கமா இருக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. எங்க ஜீவனின் அதிபதியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்க சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே, ஒருவரும் காணக்கூடாதவன் கண்டுவிடாம தேவனை ஆராதிப்பதற்கு வருகிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இன்னும் எங்களுக்கு நன்றி செலுத்து, இன்னும் தேவனுக்கு நன்றி செலுத்தி பாருங்க. வாய்களை விரிவாய் தீராத நன்மையால் நிரப்புவே என்று சொன்ன தேவன், அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க வீட்டுல நீங்க துதிக்க முடியாது, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல துதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய சன்னிதானத்துல ஓரி மாமா துரா சந்தரா திரி மாமா ஓரா மதுரா shigeradura mama oridi mamara ora marisha durbar. Hallelujah. Umai tudigrom umai ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே இன்னும் எங்களை
பரிசுத்தப்படுத்துங்க. இனி எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. என் தேவனீர் நல்லவரப்பா, என் தேவனீர் வல்லவரப்பா, என் தேவனீர் போதுமானவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்துல நாம் தேவனை ஆராதிப்பதற்கென்று சொல்லி ஆண்டு நம்மளுக்கு கொடுக்க இந்த சொற்ப நாட்கள்ல எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் மறைந்து போகலாம், பிறந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய சன்னிதானத்துல இன்னைக்கு நம்மளை கூட்டி சேர்த்தாரே. உங்களை ராஜாக்களும் ஆசாரங்களும் மாற்ற தேவன். அவருடைய சன்னிதானத்துக்கு நீங்க குடும்பமாய் வந்திருப்பீங்க என்று சொன்னா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்க இன்னும் உங்களுடைய குடும்பத்தாரை ரட்சிக்க முடியாம, இன்னும் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் வர முடியாம இருக்காங்க சொன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நாங்க ஒன்றாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கணும், உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதிக்கணும் என்று சொல்லி முழங்கால் படிட்டு நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாமை பரிசுத்த நாம் இன்னைக்கு நிற்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த நல்ல தேவனை ஒரு பாடலோடு கூட ஆண்டவரே இது அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோமா? நானும் என் வீட்டாருமோவென்றா கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றா கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீ சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டான். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வான். நானும் என் வீட்டாருமோவென்றா கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீ சேவிப்பாயா. அடிமையான நன்மாயுமே தேவாதி தேவன் மீட்டா, தேவாதி தேவன் மீட்டா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றா கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா.
ஆமென். தேவன் இன்றைக்கு நாம் எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. நீதிமொழிகள் 12:7 2வது பகுதி. நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். சங்கீதம் 127:1. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. முதலாவது நாம் வசனம் படிச்சோம். நீதிமான்களுடைய வீடோ எப்படியா? வீடு இல்ல. நீதிமானுடைய வீடோ அப்படின்னா ஒண்ணுக்கு மேல 2, 3, 4 கூட இருக்கலாம். வீடோ நிலை நிற்கும். இல்லை, இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல போனா மற்ற வீடுலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா நீதிமானுடைய வீடோ அப்படின்னு சொல்லி 2 அர்த்தத்திலையும் இந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். இன்னைக்கு எல்லாமே வீடை குறித்து தானே பாடலும். பார்த்தீங்கன்னா வீட்டு சம்பந்தமான எல்லா காரியத்தை தான் இன்னைக்கு உங்களோட பேசும்படியாக தேவன் உதவி செய்தார். விசேஷமாக இங்கே நாம் வாசித்தோம், கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா என்று சொல்லி இந்த 127ஆம் சங்கீதத்தில் நாம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கட்டுகிற வீடு இல்லை, தேவன் எப்படிப்பட்ட வீடை நம்முடைய வீடு இருக்கணும்னு சொல்லி பிரியப்படுகிறார். தேவனுக்கு எப்படிப்பட்ட வீடு நான் சில நேரத்தில் பார்ப்போம், நான் என்னுடைய வீடு தேவனுக்கு பிரியமான வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் அந்த செய்தியின் முடிவில் என்னுடைய வீட்டில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா, தேவன் தான் கட்டி வைத்த வீடா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு பதிலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் பார்க்கும்போது தாவீதை குறித்து வாசிக்கும் போது அவர் கட்டின வீடு எடுத்து கட்டினாராம், கேதுரு மரத்தினால வீடை கட்டினாராம். 2வது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாம கட்டும் போது கூட ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டுவோம், ஒரு நல்ல ஒரு ஹால் நல்லா இருக்கணும், நல்ல இத்தனை பெட்ரூம் இருக்கணும், இத்தனை விதமான பால்கனி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் கட்டுவோம். ஆனால் வசதியானவர்கள் கட்டும் போது எப்படி கட்டுவாங்க, இதெல்லாம் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூலையும் சேர்த்து கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அருமையான என்னுடைய மனைவியோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு டெடிகேஷன் போயிருந்தோம். 3 மாடி வீடு, 4 மாடி. அதில் 3 மாடியில் சுற்றி பெட்ரூம், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்படி மேலே பார்த்தா 3வது மாடி வரைக்கும் தெரியும். 4வது மாடி மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் ஓப்பன் பண்ணி ஒரு பின்ன மேலே வந்து ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம்னு பார்த்தா, அப்போ அந்த மகிட்ட கேட்டேன், ஏன்டா மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அண்ணா மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா. நான் என்னுடைய பிள்ளைங்களாம் போய் பார்த்தோம். அந்த வீடு பிரம்மாண்டமான வீடு. ஏன்னா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் உலகத்தில் பெரிய பணக்கார லிஸ்ட்டில் வர சில பேர் எப்படி கட்டுவாங்கன்னா, இதையும் சேர்த்து கட்டுவாங்க, இதுக்கு மேலே ஹெலிகாப்டரே வந்து நிற்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்களாம். இந்த மாதிரி வீடு இருக்கானா வெளிநாட்டில் இல்லை, நம்ம இந்திய தேசத்திலே இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் தேவன் பிரியப்படுற வீடான்னு சொன்னால் அதற்கு பதில் இந்த செய்தியின் முடிவு. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற வீடு உங்கள் வீடாக இருக்கணும்னு சொன்னால், தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு சொன்னால், முதலாவது நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஸ்விம்மிங் பூல் இல்லை, 10 பெட்ரூம் இல்லை, எல்லாமே தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட வாஷ்ரூம் கிடையாது. ஒரு மனிதன் கட்டி வைத்திருக்காராம், தன்னுடைய வாஷ்ரூம் முழுவதும் தங்கத்தினால கட்டி வச்சுக்கிறாராம். இது தேவன் விரும்பல. முதலாவது விரும்புகிற வீடு எப்படி இருக்குமா, சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 745 பேஜ் நம்பர் 745ஆம் பக்கத்தில் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில்
ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. போதும். இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்க வீட்டுக்குள்ள என்ன சத்தம் இருக்கணுமா? துதிக்கிற சத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. துதிக்கிற சத்தம் இருக்கும் என்று சொன்னா ஆண்டவர் அங்க வாசம் பண்ணுவாரா. நீங்க சங்கீதம் 22:3 எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நாம துதிக்கிற வீடா நம்ம வீடு இருக்கும் என்று சொன்னா, உங்களுடைய வீடு தேவனுக்கு பிரியமான வீடு. ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீடு இல்ல, 10 பெட்ரூம் இருக்கிற வீடு இல்ல, துதிக்கிற வீடா இருக்கும் என்று சொன்னா உங்களுடைய வீடு தேவனுக்கு ஒரு பிரியமான வீடு. ஏன் அவரை துதிக்கணும்னு சொன்னா, துதிக்கிறதுக்குனே ஒரு சங்கீதம் இருக்கு. 136ஆம் சங்கீதம் எடுத்தீங்கன்னா ஃபுல் சங்கீதமே துதி. இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பாட்டில் பாடும் போதே கர்த்தர் நல்லவர் துதிங்களா, அதுல வந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த சங்கீதத்திலாம் எடுத்தப்பட்ட பாட்டு. நீங்க 136ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிச்சினாலுமே போதும், கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, ஒருவராய் பெரிய சுடர்களை உண்டாக்குன பார்வோனின் சேனையும் அவனுடைய ரதங்களையும் தண்ணீரில் மூழ்க செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனம்லாம் வாசித்த போது ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு காரியம் இல்லை, இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க வீடு துதிக்கிற வீடா இருக்கும் என்று சொன்னா நீங்க லேயால போல துதிப்பீங்க. என்னடா அது, நல்லா தான் சொல்லிட்டு இருந்தாரு. துதிக்கிற வீடா இருந்தா நீங்க லேயால போல மாறுவீங்க. எடுத்து நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், பேஜ் நம்பர் 36ல இருக்கு. ஆதியாகமம் 29:30, கர்ப்பவதியாகி பெற்று இப்பொழுது என்ன பண்ணுவாங்களா, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். போதும். நாம் வாசிக்கிற இந்த வார்த்தையில நீங்க யூதா அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஒரு பெயர் துதிப்பது. ஹல்லேலூயா. நீங்க லேயால போல துதிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்களுடைய வீடாகிய கூடாரத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர்னா பரிசுத்தமா கண்டிப்பா இருக்கணும். இரண்டாவது, நாம் அவரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எதுக்கும் முறுமுறுக்காதீங்க. அன்றைக்கு எரிகோ கோட்டை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக இருந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 6:20 எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, அந்த எரிகோ கோட்டையை கையினால தகர்க்கல, பெரிய ஒரு மதில், அந்த மதிலை ஒரு கடப்பார்ல போட்டு முடிக்கல, எக்காலங்களை ஊதி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை துதி கம்மியா இருக்குன்னு சொன்னா எரிகோ கோட்டை பெருசாயிட்டு தான் இருக்கும். எரிகோ கோட்டை மதில்கள் எல்லாம் இடிந்து விழணும் என்று சொன்னா, நீங்க துதிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்க என்று சொன்னா கட்டுகளே அவிழ்ந்து போகுமா. பவுலும் சீலாவும் கொடுத்து நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து 22ஆம் வசனத்தை 26ஆம் வசனம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அவர்கள் துதிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன, அவங்க மேல் கட்டி வைத்த கட்டுகள், சங்கிலிகள் கடன்று போயின. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்முடைய பலத்துல கிடையாது, துதிச்சா நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வீட்டில் விரும்புகிற முதலாவது காரியம் துதிக்கிற வீடா இருக்குதா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி பிரியாணி இருக்கும்போது மட்டும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது இருந்தால் தான் துதிக்கணும், இல்லை அது இல்லைனாலும் துதிச்சு பாருங்க. எலியாக்கே தொண்டு போச்சிட்டாரா, இவ்வளோ முடி நம்மளுக்கு இருக்கு, நம்மளுக்கு போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஏன்னா எலியா மொட்டை தலையனா.
வசனம் போட்டிருக்கு, நான் சொல்லலை. அப்போ அவருக்கே போஷிக்க முடியும்னா என் தேவன் இந்த ஜிம்முக்கு போஷிக்க மாட்டாரா? அவங்க பேரை போட்டு சொல்லுங்க, கண்டிப்பாக போஷிப்பாரு, உங்களை நடத்துவாரு. ஆனா நாம எவ்வளவு துதிக்கிறோம், எப்படி துதிக்கிறோம்? எல்லா நேரத்திலும் துதிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான கோட்டைகள் இருந்தாலும் சரி, மதில் இருந்தாலும் சரி, நீங்க கவலையே பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கணும்? நாம் வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 179 புதிய ஏற்பாடுல இருக்கு. அப்போஸ்தலர் 12:12, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு ஆமென், அங்கு அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு ஜெபிக்கிற வீடா இருக்கணும். முதலாவது துதிக்கிற வீடு, இரண்டாவது உங்களுடைய வீடு ஜெபிக்கிற வீடா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜெபிக்கணுங்க. நீங்க ஒரு கடைக்கு போனா கூட ஜெபிங்க. ஸ்கூலுக்கு போகும்போது கூட முடிஞ்சா நீங்க குடும்பமா 4 பேர் இருக்குன்னா 4 பேரை கைப்பிடிச்சு ஜெபித்துட்டு போங்க. உங்க பிள்ளைங்க சீக்கிரமா போறாங்க, ஆனாலும் நீங்க அவர்கள் கிளம்பும் போது நாங்கள் 5 பேரும் கைப்பிடிச்சு ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு தான் இத்தனை வருஷம் அவங்களோட ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். ஒரு நாள் கூட கையை பிடிச்சி ஜெபிக்காம நாங்கள் வெளியே போனதே கிடையாது. ஷாப்பிங் போனால் கூட எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, ஆண்டவரே அனாவசிய செலவை தவிர்த்து போடுங்கன்னு சொல்லுவேன். எப்பா நீங்கள் இப்படி ஜெபிக்க தான் நிறைய செலவாகுது அப்படின்னா, பரவாயில்ல, இந்த செலவும் தேவன் இந்த நாளில் கணக்கில் வச்சிருக்கிறார். அவர் செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வைத்தான்னு சொன்னால் அந்த தேவையும் சந்திப்பார். அதனால் நான் அதற்காக ஜெபிக்காம விட்டதே கிடையாது. ஆண்டவரே நாங்கள் போகிறத நீங்கள் எங்களோட வாங்க, அனாவசியம் செலவு இருந்தால் அதை தவிர்த்து போடுங்கன்னு சொல்லி ஜெபித்துட்டே போவோம். உங்களுடைய வீட்டில் கூட இப்போ நீங்கள் தகப்பன் தாய் இருந்தீங்க சொன்னால், நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஜெபம், உன் பிள்ளைகளாம் கர்த்தரால் போதிக்கப்படுறப்பா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதே போல் கர்த்தர் இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விழுத்தி அடைந்தார் சொல்லி லூக்கா 2:52 வசனத்தை சொல்லி, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கடி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி இந்த வசனங்களை சொல்லி, ஆண்டவரே நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவையாக்குவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு முன்பாக போங்க, எல்லா டிராஃபிக்கும் தவிர்த்து போடுங்க, நாங்கள் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமாக வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சுருக்கமான ஜெபம், பெருக்கமான ஜெபம் செய்யாதீங்க காலையில். அப்புறமா பஸ்ஸு வேன் வந்துடும், அப்புறம் நம்மளுக்கு டைம் ஆகிடும். வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே ஜெபிக்க கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் விசேஷமான பிள்ளைகள். இப்படி தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடி, ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் கரெக்டாக 59 செகண்ட்ஸில் முடிச்சிடுவாராம். அதனால் அவரை என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய ஒரு இந்த பீச்சில் நடக்கும்ல பேரின்ப பெருவிழா, அந்த மாதிரி அவரை முதல் ஜெபத்துக்கு அவரை போட்டாங்களாம். டக்குன்னு என்ன பண்ணாராம், ஜெபிக்கிறாரு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சான் முதல் ஜெபம். டக்குன்னு எல்லாரும் போய் பக்கத்தில், பாஸ்டர் போதும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அவரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏன் பாஸ்டர் நீங்கள் எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் சின்ன சபை வீடு எல்லா இடத்துலையும் கரெக்டாக 59 செகண்ட்ஸில் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டிங்களே, ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏன் முடிக்கல, 1/2 மணி நேரம் ஆச்சு? அதுக்கு அவர் சொன்னாராம், நான் எப்பவுமே ஜெபம் தொடங்கும் போது என் பேக்கெட்டில் ஒரு சாக்லேட் வச்சுருப்பேன், அந்த சாக்லேட்டை வாயில் போட்டுருவேன், அதை கரெக்டாக 59 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும், அதனால் நான் நிறுத்திடுவேன், நான் அன்றைக்கி போட்டது என்னோடய கோட்டோட பட்டனை போட்டேன் அப்படின்னாராம். ஹல்லேலூயா. கோட்டோட பட்டன் எங்கே கரையும்? 59 மணி நேரம் ஆனாலும் கரையாது. சில பேர் எங்கே எப்படி எப்போ எவ்வளோ நேரம் ஜெபிக்கணுன்றதை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் போல நம்ம ஜெபிக்க கூடாது, கோட்டு பட்டனை வாயில போட்டு. நாம ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய இரண்டாவது ஜெபம், இரண்டாவது இருக்க வேண்டிய காரியம் ஜெபம் இருக்கணும். அந்த நாட்களில் சொல்வாங்க, ஜெபம் இல்லாத வீடு
இன்னைக்கெல்லாம் தளம் வீடு வந்துச்சு. கூரை இல்லாத வீடுன்னு சொன்னால், கூரை இல்லாத வீட்டில் என்ன ஆகும்னா காக்கா வரும், மழை வரும், வெயில் அடிக்கும். எல்லாமே வீட்டுள்ள நடக்கிறது எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நல்லதும் விழும் கெட்டதும் விழும் வீட்டு உள்ள. அதை போல இருக்கும்ன்றா நீங்கள் ஜெபிக்காத வீடாக இருந்தால் உங்களுடைய வீடு தளம் போட்டிருக்கலாம், இல்லை 4வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை, கர்த்தருடைய கரம் உங்கள் வீட்டின் மேலே இருக்காது. ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒருவேளை சில நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு தவறலாம். நாங்கள் வேலைகளில் அதை செய்யணும் இதை செய்யணும், இதற்காக எங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில நேரம் யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் தாய்மார்கள் நீங்கள் தான் என்ன பண்ணும், எப்படியாவது தகப்பன்மார்களை அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், கோட் பட்டன் போல் ஜெபிக்கக்கூடாது. அவங்க உட்காரணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கோங்க. அவங்களும் வேலைக்கு போயிட்டு வராங்க, வெளியெல்லாம் சுற்றிட்டு வராங்க, எதற்காக? குடும்பத்திற்காக உழைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து 1.5 மணி நேரம் ஜெபிச்சா அவங்க நாளைக்கு நீங்கள் 10 வாட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதுக்கேற்ற போல நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வீடு கூட நல்ல வீடாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது? 1 தெசலோனிக்கேயர் 5:17. நாம் வேலைக்கு போகிறோம், படிக்க போகிறோம், சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில காரியங்களுக்காக செயல்படுகிறோம். அந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறது? ஒரு தாயார் சொன்ன சாட்சி, நான் செய்கிறதோ வீட்டு வேலை செய்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து ஜெபிப்பேன்னு சொன்னாங்களாம். எப்படி வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காதுல்ல? அப்போ சொல்லுவாங்களாம், பாத்திரம் கொள்ளும் போது ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி கழுவிட்டே ஜெபம் பண்ணுவாங்களாம். வீடை பெருக்கும் போது அன்று ஒரு காசு தொலைச்சிட்டாங்கல்ல, வெள்ளி காசு, அந்த அம்மா எப்படி பெருக்கி அதை தேடி கண்டுபிடிச்சாங்களோ அதே போல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கூட மறைந்திருக்கிற சில காரியங்களை என்னை விட்டு அகரும்படியாக அதை நான் தேடி கண்டுபிடிங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி செபிப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடந்து போகும்போதும் ஆண்டவரே உன் வழிகளாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது பாதையிலே செவைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே சப்பா, என் வழிகளாம் நடந்துங்க. அன்று தூங்கும்போது ஜெபிப்பாங்களாம், ஆண்டவரே நீதிமான் கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார் சொல்லியிருக்கிறீங்களே சப்பா, எனக்கும் நல்ல நித்திரை. இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறாங்களாம். நாம் கூட போகும்போதும் வரும்போதும் இந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டா உங்களுடைய வீடு கர்த்தருக்கு பிரியமான வீடு. வீடு மாத்திரம் கிடையாது, நம்ம ஏன் நடக்கும்போது ஜெபிக்கணும், நம்ம ஏன் வேலையில் ஜெபிக்கணும்னா இந்த வீட்டை ஆண்டவர் பார்க்குறார். இங்கே ஒரு வீடு இருக்குது, அதனால தான் சொல்கிறா, உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரக்கத்தில் பார்க்குற பிதா பார்க்கும்படியாக உன் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு, அப்பொழுது ஏசப்பா உனக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். எந்த வீடு தெரியுமா? இந்த வீடெலாம் கிடையாது. இந்த வீடை பூட்டிக்கணும். ஜெபிக்கும் போது தான் என்ன வரும்? ஃபோன் வரும். அப்போ அந்த வீடு இந்த கண்ணு திறந்துச்சுன்னா வீட்டுடைய ஜன்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. காது ஃபோன் ரிங் ஆகுது திறந்துச்சுன்னா நம்முடைய ஜன்னல் வழியாக சத்தம் வந்துருச்சு. அப்போ இந்த வீட்டோடைய கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி, மூக்கில் கூட கதவு இருக்குதுங்க, ஜெபிக்கும் போது தான் நல்ல வாசனை வரும். அடடா இப்போ போய் செஞ்சிட்டாங்களே, பொறிச்சிட்டு இருக்கிறாங்களே, டைம் வேறு, நம்ம 1 ஹவர் ஜெபிக்கலாம் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அறை வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் பார்க்கும்போது வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் சாத்திட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டவருக்கு கிடையாது. தானியேலை பாருங்க, சட்டம் போடப்பட்ட போது கூட வீட்டை பூட்டிட்டு ஜெபம் பண்ணல, பலகணியை திறந்து வைத்து வானத்தின் தேவனை பார்த்து ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய கதவு எதற்கு திறக்கப்படணும்னா ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. நாம் அப்படி ஜெபிக்கும் போது இந்த உலகத்தில் ஆட்சி மாறலாம், ஆட்சி மாறாமல் கூட போகலாம்.
ஒருவேளை காட்சி நம்ம பார்க்குற காட்சி கூட மாறலாம், ஆனால் சாட்சி மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு சாட்சி ஒன்று இருக்கு. இவர்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்மளை ஏன் என்ன சொல்றாங்க, உங்க சபையில் எங்களுக்காக ஜெபிங்க கொடுக்குறாங்களா? வேற எங்கேயாவது கொடுக்குறாங்களா? கேட்டு பார்த்துருக்கீங்களா? வேற எங்கேயும் அர்ச்சனை பண்ணு சொல்லுவாங்க. அது நல்ல மொழிபெயர்ப்பில் பார்த்தா அது பிரார்த்தனை. ஒருத்தர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவதா அர்ச்சனை. அர்ச்சனை பண்ணும்போது கூட போய் இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் சபையில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறாங்களே, ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் ஜெபிக்கிறதுக்கே பிறந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி ஜெபம் செய்கிற பிள்ளைகள். உங்களுடைய குடும்பத்தில் ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் உங்கள் குடும்பத்தை பிரியமாக இருக்கிறார். 3 விதமான ஜெபம் கண்டிப்பாக தேவை. முதலாவது தனியாக ஜெபிக்கிறோம், இரண்டாவது குடும்பமாக ஜெபிக்கிறோம், மூன்றாவது சபையாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் உங்கள் வீட்டு மேலே தேவன் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது தேவன் விரும்புகிற வீடு எப்படிப்பட்ட வீடு ஆகணும்? முதலாவது துதிக்கிற வீடு, இரண்டாவது ஜெபிக்கிற வீடு, மூன்றாவது உபாகமம் புஸ்தகம் 232 பேஜ் நம்பர் பைபிள் இருந்ததுன்னா உபாகமம் 6:6-7 எடுத்து வாசிங்க. 232 பேஜ் நம்பர். இன்று நான் உனக்கு உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. எதை குறித்து பேசணுமா? கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். உங்க வீடு என்ன வார்த்தை வீடா இருக்கணும்? மூன்றாவது துதிக்கிற வீடு, ஜெபிக்கிற வீடு, மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வீடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நாம் என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் பிள்ளைகளை தூங்க வைக்கும் போது அந்த கதை இந்த கதைலாம் சொல்கிறோம். சாமுவேல் கதையை சொல்லி பாருங்க. அப்படி தான் எனக்கு ஒருத்தங்க ஒரு நாகர்கோயிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய தாயார், பாஸ்டர் நான் இந்த மாதிரி நாகர்கோயிலில் ஒரு மினிஸ்ட்ரி சிறு பிள்ளைகளுக்காக தொடங்கியிருக்கேன், அதுக்கு ஒரு பெயர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன தெரியுமா பெயர் சொன்னேன்? சாமுவேல் கிட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஏசப்பா ஒரே ஒரு பிள்ளையை தான் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு, அவர் சாமுவேல் மட்டும்தான் சொன்னேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட சிறு பிள்ளைகளுக்கு சாமுவேல் கதைகளை சொல்லுங்க, ஒரு கோலியாத் தாவீதின் கதைகளை சொல்லுங்க. இந்த மாதிரி கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் அந்த பிள்ளை ஓஹோ இந்த கதை தானே, அந்த கதை குறித்து ஆராயத்துக்கு அவங்க மனசு போகும். இதெல்லாம் நடந்திருக்கா? சில டைம் என்ன பிள்ளைங்க கேட்பாங்க, இது உண்மையா டாடி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பேன். அப்போ சொல்லி கொடுக்கும் போது உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பைபிளை படிக்கிறீங்கன்றதுக்கு அர்த்தம். உங்ககிட்ட கர்த்தருடைய வேதத்துலேருந்து கொஸ்டின் கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வேதத்தை, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஒரு பையன் அப்படி தான் சொல்லிட்டான் ஒரு பர்த்டே பார்ட்டியில், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். ஜெபம் பண்ணுறதுக்கு பிரதர் ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டேன், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற துதிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் டெய்லி படிக்கணும். அது நீங்கள் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையோ ஒன்று இழந்து கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வசனம் இருக்கு, நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறப்பனா. இன்னொரு வசனம் போட்டிருக்கு, நீ வேதத்தை மறந்தாய் ஆகவே உன் வலது கை செய்யும் தொழிலை மறப்பதாக. இதெல்லாம் பைபிள் இருக்குதுங்க, நான் எடுத்து வைக்கல. இந்த வசனம் உண்மையா இருக்கு. இந்த வசனம் ஏன் இதை சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளை மறக்கணும்னு சொன்னா நீங்க வேதம் படிக்காதீங்க. யாருக்காவது என் பிள்ளை மறக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கா?
என் ரைட் ஹேண்ட் செய்கிற காரியம், நான் ஒருவேளை என் கீபோர்டு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கிறேன். ஏன் ரைட் ஹேண்ட்னா ஒருவேளை கீபோர்டு மட்டும் தான் போத் ஹேண்ட்ஸ் வாசிக்க முடியும். ஆனால் மற்ற எந்த காரியத்தையும் செய்வதுக்கு வலதுகரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வலது கையை செய்கிற தொழிலை மறந்து போயிடுமா. யாருக்கு? நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இல்லை, சாப்பிடாதவங்களுக்கு இல்லை, வேதத்தை படிக்காதவங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் நம்முடைய சபையிலே வந்து 1 வருடம் வேதத்தை படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் மனைவி தொடங்கினது ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? எங்கள் வீட்டில் காலையில் பல் வலிக்கு ஏச்சுன்னா டீ கூட குடிக்கிறது இல்லை. என் ஜோனாவும் கிஃப்டாக நேராக வந்து பைபிளை பார்த்து உட்காந்துருப்பாங்க. நான் ஜோம் பண்ணியிருந்தேன்னா என் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி உட்காந்துக்கிறாங்க. நானே வச்சுருக்கிறது சின்ன பாய். அந்த பாயில் வந்து 3 பேர் உட்காந்தா எங்கே நான் பாதியாக மடித்து தான் போடுவேன், ஃபுல்லாக போட மாட்டேன். இவங்க வந்து ஏஞ்சி வந்து நான் ஜெபிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, என்னை தள்ளி தள்ளி ஓரமாக விட்டுறாங்க. இவங்க 2 பேர் நடுவில், சரி பரவாயில்ல அப்படியாவது ஜெபிச்சுட்டு போட்டோம், படிச்சுட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, காலையில் ஏஞ்சி படிக்கிறாங்க. டாடி நான் ஃபஸ்ட்டு போடணும் டாடி, உங்கள் ஃபோனை கொடுங்க, என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சோன்னே கேட்பாங்க. நான் சொல்லுவேன் காலையில் ஃபோனை நோண்டாது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை டாடி நான் படிச்சுட்டேன், அதை போடணும் டாடி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அதில் பங்கு பெறலாம். ஐயோ லேட்டாகிடுச்சே கிடையாது. லேட்டானாலும் பரவாயில்ல, இப்போ தொடங்கி பாருங்கள், லேட்டஸ்ட்டாக சீக்கிரம் நீங்கள் தான் முடிப்பீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது, நீங்கள் சபையின் ஜெபத்தோடு சேர்ந்து ஜெபிக்கணும். நீங்கள் சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு கர்த்தர் விரும்புகிற வீடு. ஹல்லேலூயா. முதலாவது துதிக்கிற வீடு தேவனுக்கு பிரியமான வீடு. இரண்டாவது வீடு ஃபர்ஸ்ட் துதிக்கிற வீடு, இரண்டாவது ஜெபிக்கிற வீடு, மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வீடு. நம்முடைய வார்த்தையில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா, கர்த்தர் செய்த அதிசயத்தை சொல்லி வளர்க்கணுமா. டேடி சம்பாரிச்சேன் அதனால தான் இன்னைக்கு நான் ஃபீஸை கட்டணும்னு சொல்லாதீங்க. டேடி சம்பாதிக்கிறேன் அதனால தான் உனக்கு நான் இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. ஏசப்பா டேடிக்கு உழைக்கிறதுக்கு பலனை கொடுத்தாரு, சம்பாதிப்பதற்கு இந்த கைகளுக்கு பலனை கொடுத்துருக்காரு. ஆகவே தான் இந்த நாள் நல்ல சாப்பாடை கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைங்கிட்ட சொல்வேன், ஒரு நாள் சாப்பாடு பிளேட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எங்கே போனாலும் சொல்வேன், எது வாங்கினாலும் சரி எனக்கு கொஞ்சம் கொடுங்க. டீ கொடுத்தாலும் கொஞ்சம், எது கொடுத்தாலும் நான் சாப்பிடலன்னு சொன்னால் ஃபஸ்ட்டே நான் கை வைக்க மாட்டேன். தயவுசெய்து எடுத்துருங்க, எனக்கு வேண்டாம். அது இருந்தால் அவங்களா சாப்பிடுவாங்க, இல்லை யாருக்காவது யூஸ் பண்ணலாம். என் பிளேட்டில் போட்ட சாப்பாடை நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு போனால் கூட எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வந்துடுவேன், ஒழிய வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே தான் என் பிள்ளைங்களுக்கும் சொல்லுவேன். ஒரு பரு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு கிருபையாக உங்களுக்கு கறி சோறு கொடுத்துருக்கிறார். நான் சொல்வேன் அப்படி தான். எங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். சில நேரம் சாப்பாடே இருக்காது. நான் வெளியே சிந்தின சாப்பாடை எங்கள் அப்பா அதெல்லாம் எடுத்து கழுவி சாப்பிட சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? அதுக்கு மேலே வேறு சாப்பாடு குண்டானில் கிடையாது. எங்கள் வீடு சாணி முழுவன வீடு தான் கீழே. இப்போல்லாம் தர, அன்றைக்கி சாணி தர தான். அந்த தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். மேட்டெல்லாம் கிடையாது. வெறும் தரையில் ஒரு ட்ரௌசர் போட்டு உட்காந்துருப்போம், அவ்வளோதான். லுங்கிலாம் கிடையாது, பேண்ட்லாம் கிடையாது, வெறும் ஹாஃப் ட்ரௌசர் தான். நான் 7வது பைக் ஓட்டும் போதே ஹாஃப் ட்ரௌசர் தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி இருந்த போர்டு கூட எங்கள் அப்பா சொல்லுவார், எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுனாலும் கரெக்டாக பிளேட்டை வலித்து எங்கள் அப்பாட்ட காமிக்கணும், அப்பா சாப்பிட்டுட்டேன். அப்புறமா தான் சிங்குக்கு போய் கழுவி வைக்கணும். எங்கள் ஒவ்வொரு 3 பிள்ளைங்களுக்கும் நீ சாப்பிட்ட பிளேட்டை நீ கழுவி. இதை செய்யும் போது தான் இன்றைக்கும் வந்து கவலையப்பட மாட்டேன், எதுனாலும் கழுவேன். சில நாட்களில் எல்லாத்தையும் நம்முடைய டொனால்ட் இருக்கார் பின்னாடி, நம்முடைய திமோத்தி பிரதர், இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணாங்க, இந்த விபிஎஸ் அப்போ நம்முடைய ஜூலி சிஸ்டரோட எல்லாத்தையும் வச்சு கழுவி, பிரியாணி இது பாத்திரம் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமா தான் போனாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எதை வீட்டில் செய்கிறீங்களோ அதை வெளியே செய்ய முடியும். ஃபுல்லாக டொனால்டுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாகி போயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் அந்த பிரியாணி பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி, ஆனால் பூஜா அப்பா சொன்னார், கழுவலாம் வேணாம், சும்மா அப்படியே அமுச்சு விடுங்க அப்படின்னாரு. ஆனாலும் இவங்க 2 பேர் விடலை. இல்லை, எல்லாத்தையும் கழுவி
நம்ம கிளாஸ் கூட இருந்து கடைசி வரைக்கும் நானும் எல்லாம் செஞ்சோம். ஏன்னா நீங்கள் செய்யும் போது இது மனுஷருக்கு செய்யலை, நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்க. மனப்பூர்வமாக செய்கிறதுனால அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஜெபிக்கும் போதும் ஆண்டோடைய வார்த்தையை பேசும்போது ஐயோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டிங்கன்னா அதுக்கு எந்த பலனும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் என்ன பண்ணுமா, நீங்கள் பேசும்போது யார் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கும் போது, லூக்கா 24:36, பேஜ் நம்பர் 123, அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருப்பீங்க என்று சொன்னார். உங்கள் மத்தியில் இயேசு நின்று சமாதானம் சொல்வார். கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற வீடியோ என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த இது கிளியராக கடந்து செல்கிறேன். முதலாவது ஒரு மகள் வேதத்தில் இருக்காங்க, அவங்க பேர்லாம் குறிப்பிடப்படலை. தீர்க்கதரிசிக்கு புத்திரன் மனைவி என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு தங்களுடைய தகப்பன் அவருடைய கணவர் வந்து கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினவன் என்ன பண்ணிட்டாங்க, தான் பிள்ளைகளை கடனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போது இந்த தாயார் சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறது? அப்போது அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது. அப்போ அந்தம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட ஆயில் இருக்குது, எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணு, பக்கத்து வீட்டெல்லாம் போய் காலி வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் இருக்குதுல்ல அந்த எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாத்திரமாக நிரப்புன்னு சொன்னாராம். இந்த அம்மாவும் இந்த பையனும் பக்கத்து வீட்டு அயல் வீட்டுக்காரங்கிட்ட போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பாத்திரமாக நிரப்புனாங்களாம். நிரப்பி முடிச்சோன்னே கடைசியாக ஒரு பாத்திரம் இருந்துதான். அந்த பாத்திரம் நிரப்பினோடனே அந்த தாயார் வந்து அந்த மகன்கிட்ட கேட்பாங்க, எப்பா இன்னொரு பாத்திரம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பையன் சொல்லுவான், வேறு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னு சொன்னோன்னே எண்ணெய் நின்று போயிடுச்சான். வசனம் இருக்கு, நின்று போனனால நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒருவேளை அரிசி காலியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி வாங்கணும். இது கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை. காலி ஆகி போச்சு, ஒன்றுமே இல்லை, எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பலம் இருந்தாங்களோ சொல்லுங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ. ஒன்று அனுப்புறது யாரு? நான் அல்லவா அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறது போல நம்மக்கிட்ட பலனே இல்லை, என்னால் முடியலன்னு சொல்லாதீங்க. என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்வது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகள். வீட்டில் ஒரு பொருள் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள் உங்கள் கணவன்கிட்ட, முட்டை வாங்கணும், சிக்கன் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும்னு சொல்லி பாருங்கள், உங்களுடைய வீடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வீடாய் மாறி போகும். ஹல்லேலூயா. எதுவுமே முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் நடக்க முடியாது சொல்லாதீங்க. கர்த்தருடைய பலத்தினால் நான் போவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க கிருபையினால் நான் செய்வேன். எத்தனையோ பேருக்கு ஏவிஎம் ராஜன் ஒரு மனிதர் இருக்கார், சினிமா துறையில் பிரபலமாக இருந்த ஒரு மனிதர். ஆனால் தான் படம் எடுத்து அநேக பணங்களை கடனாக வாங்கி கொண்டாராம். கடனாக வாங்கி கொண்டதுனால கடன்காரங்கள் எல்லாரும் வந்து இவரை நெருக்கனால அவர் தூக்கு மாற்றி செத்துலான்னு சொல்லிட்டு அந்த தூக்கு கயிறு எடுக்கும்போது எதிர்க்க பார்க்கும்போது ஒரு வேத புஸ்தகம் இருந்ததான். அந்த வேத புஸ்தகம் எடுத்து படிக்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை படித்து, அப்போது நான் என் பாரத்தை வைத்துட்டு ஆண்டவர் என் கடனை மாற்றுவான்னு சொல்லி ஆண்டோட்ட அந்த நாளில் ஒப்பு கொடுத்தாராம். அவர் ஜெபிச்சு கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தாராம். இந்த வார்த்தை பிடித்து கொண்டாராம். யார் அவர் கடன் கொடுத்தான்னு தெரியாதான், கடன் வாங்கினவனுக்குலாம் கடன் செட்டில் ஆயிடுச்சான். கடைசி வரைக்கும் அந்த மனிதன் தேவனுக்காக ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் யூடியூப்பில் போய் ஏவிஎம் ராஜன் போட்டு சாட்சி கேட்டுப்பார். நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காது. ஒரு கடன் பிரச்சனையிலிருந்தும் மாற்ற என் தேவனால் முடியும். இன்னும் அநேக மக்களை குறித்து சொல்லுவேன். வியாதி, வறுமை, ஒன்றுமே இல்லாத நிலைமையில இருந்த மனிதன். சென்ற நாட்டில் அந்த ஷார்ட்ஸில் பார்த்து கொண்டிருக்கும்போது பென்னி ஜாஷ்வா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஊழியக்காரர் கிடையாது, எங்கள் அம்மா ஊழியக்காரர் கிடையாது, நான் ஒரு நாள் வந்து
அந்த தாம்பரம் சைடில் போகும்போது, ஏசப்பா எனக்கு ஒரு நாளாவது இந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டு இறங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாராம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு அவர், நான் ஏறிட்டு இறங்கிட்டு திருப்பி நான் பேக் பண்ணி திருப்பி அடுத்த ஃப்ளைட் ஏறுற அளவுக்கு தேவன் வச்சுட்டார் சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்தது உங்களுடைய கிருபை, அப்புறமா உங்களுடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எழுதினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம். இன்னைக்கு அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கார்ல. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய குடும்பத்தில் கூட எப்பொழுதுமே நிறைவே தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வீட்டு நடுவில் நின்று சொல்வார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. துதிக்கிற வீடு, ஜெபிக்கிற வீடு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வீடு. நான்காவது ஒரு வீடை குறித்து சொல்கிறேன். யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. நான்காவது வீடு அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. 10 வாதைகளை கொடுத்து இஸ்ரவேல் பார்வோனிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறதுக்காக மோசேக்கு தேவன் கிருபை செய்தார். ஆனால் இந்த 10வது வாதை ஆகிய தலைச்சன் சங்காரம், பிள்ளைகள் சங்காரம் என்று சொல்ல 10வது வாதைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தின் பிள்ளைகளுக்கு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், நிலைகளில் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். நாம் இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம வீட்டிலே ரத்தம் தெளிக்கப்படணுமா அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் வாயில் அறிக்கை இட்டாலே போதும், உங்களுடைய வீட்டில் கர்த்தர் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. எந்த வாதையும் அணுகாதபடி காக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிடும் போது நம்முடைய வீட்டில், நம்முடைய சரீரத்தில் கூட, நாங்கள் சில பேருக்கு இந்த அசுத்தாவை பிடித்த பிள்ளைகளை அலக்களிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க, நீ எங்கேருந்து வந்த, எதுக்கு இங்கே வந்த, எல்லாம் சொல்லும். ஆனால் இயேசுவின் ரத்தம் மட்டும் சொல்கிறதுக்கு வாய் வராது. நீங்கள் ஏதாவது இடத்துல ஏதோ மந்திரிச்சு போட்டிருக்காங்கன்னா கவலையே படாதீங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டே இருங்க. அதை குறித்து யோசிக்காதீங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னால், தேள்களையே மிதிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, சர்ப்பங்களை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, உலகெங்குமே சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இந்த சாதாரண மனுஷன் செஞ்சது பலிக்குமா? கண்டிப்பாக பலிக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் போது அந்த ரத்தத்தின் மூலியமாக ஜெயம் உண்டு. முடியாத காரியத்தை முடியும்படி செய்கிறது இயேசுவின் ரத்தம். நீங்கள் ஜெபிக்கும் போதும், நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் போதும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபிங்க. சில வீட்டுக்கெலாம் போய் ஜெபிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியோ அதில் ஒரு 3 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அதை நிலைக்கால்கள்லாம் தெளிப்போம். ஏன்னா இயேசுவின் ரத்தமாக மாற்றி தேவன் இதை பரிசுத்தப்படுத்தணும். இங்கே இந்த எல்லைகள் முழுதும் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படும் போது எந்த வாதையும் அணுகாமல் இருக்கும் என்று சொல்லி இதற்காக செபிப்போம். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் திருவிருந்து இயேசுவின் ரத்தத்தை பெருகும் போது இந்த சரீரத்துக்குள் இருக்கிற பலவீனங்கள் மாறும். இந்த சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா விதமான நோய்கள் மறையணும் இயேசுவின் ரத்தத்தை பருகும் போது. அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் முதல் வாரத்தை நாம் செய்யணும். அப்படி இயேசுவின் ரத்தத்தை நாம் பருகிறது மட்டும் இல்லை, டெய்லி அறிக்கையிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுடைய வீட்டுக்குள்ள பரிசுத்தமாக காட்டப்படும். கடைசியாக துதிக்கிற வீடு, ஜெபிக்கிற வீடு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற இயேசுவின் ரத்தம் அறிக்கையிடுகிற வீடு. கடைசியாக லூக்கா 6ஆம் அதிகாரம்
47, 48, பக்கம் 88வது பக்கத்தில் புதிய ஏற்பாடில் உண்டு. லூக்கா 6, 47, 48. என் வார்த்தைகளை கேட்டு அவைகள் எப்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோன்றி அஸ்திபாரம் போட்டு ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. கடைசியா உங்க வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு இருக்குமா? கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு என்று சொன்னா, ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு பாட்டு உண்டு. கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். பெருமழை வந்தது, பெருங்காற்று வந்தது, ஆனாலும் அந்த வீடு நிலைத்து நின்றது அப்படி சொல்லி ஆங்கிலத்திலும் தமிழையும் பாடுவாங்க. கற்பாறை மேலே கட்டின வீடுனா எப்படி? இப்போ இருக்கிறது எல்லா வீடும் கற்பாறை தான் கட்டியிருக்கிறோம். ராக் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் அங்கே தான் என்ன பண்ண முடியும், கற்பாறையில் கட்ட முடியும். நாம் கட்டுற வீடெலாம் செங்கல்ல தான் கட்டுறோம். உண்மையான அர்த்தம் பார்த்தா கற்பாறை அவங்க தான் கட்டினுக்கிறாங்க. அப்போ நம்ம வீடெலாம் வந்து இடிஞ்சுழுமா? கிடையாது. அந்த கண்மலை யார் என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 235 பேஜ் நம்பரில் புதிய ஏற்பாடில் கடைசியாக வாசிப்போம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. உங்களுடைய வீடு கண்மலை மேல் கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும் என்று சொன்னா கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். சில வீட்டில் போர்டு போட்டிருப்பாங்க, இந்த இல்லத்தின் தலைவர் கிறிஸ்துவே, the Lord is the head of this house அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அம்மா தான் ஆட்சி பண்ணுவாங்க. எப்படி? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு அரசாங்கத்தில் எல்லா ஜென்ஸையும் கூப்பிட்டாங்களாம், எல்லா லேடிஸையும் கூப்பிட்டாங்களாம். ஒரு தீர்ப்புக்கு எல்லாம் சொன்னாங்களாம், எப்பா இன்றைக்கு எல்லாருமே வந்து இந்த தீர்ப்புக்கு கீழ்ப்படியணும், யாரெல்லாம் மனைவிக்கு கீழ்ப்படுறீங்களோ அவங்களாம் இந்த சைடில் வாங்க, மனைவிக்கு கீழ்ப்படியாதவங்க மனைவி பரவாயில்ல நான் எது சொன்னாலும் கேட்டுப்பான்னு சொல்கிறவங்களாம் இந்த சைடில் வாங்கன்னு சொன்னாங்களாம். 99 பேர் எல்லாமே மனைவிக்கு கீழ்ப்படுறவங்க, மனைவி கேட்காம நான் வர முடியாது சொல்லி எல்லாரும் போயிட்டாங்களாம். ஒரே ஒருத்தன் மட்டும் இந்த சைடில் நின்றுந்தானா. அப்போ ராஜா பரவாயில்லடா, நம்முடைய ராஜாஸ்தானத்தில் ஒருத்தனாவது மனைவிக்கு பயப்படாதவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏன்பா நீ மட்டும் ஏன்பா தனியாக நிற்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னானா, என் மனைவி எப்பொழுது கும்பலோடு நிற்கக்கூடாது சொல்லிட்டான், தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டாங்கட்டானா. எல்லாத்த 99 காட்டில் அவன் தான் பெரிய பயந்தசாலி. அந்த மாதிரி இந்த வீடு கர்த்தருடைய வீடு, the Lord is the head of this house ன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நான் வச்சது தான் சட்டம். எடுக்காதீங்க. நம்ம சம்பாதிக்கலாம், ஒருவேளை கணவன் சம்பாதிக்காமல் இருக்கலாம், மனைவி சம்பாதிக்கலாம், கணவன் சம்பாதிக்கலாம். சம்பாதிப்பதுக்கு உங்கள் திறமை இல்லை, உங்கள் பலன் இல்லை, கர்த்தர் கொடுத்த கிருபைங்க. ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் சேர்ந்து குடும்பமாக கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் சம்பாரிச்சது பலன் நீங்கள் தான் கொடுத்தீங்க, இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் வர நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி பாருங்க. இது நான் வாங்கினது, இது நான் கட்டினதுன்னு சொல்லாதீங்க, தேவன் கிருபையாய் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதான் சொல்லுவேன், ஒவ்வொரு பொருளையும் சில நாட்களில் கூட ஒரு சிலர் வந்து பார்த்தாங்க, இதெல்லாம் வந்து எப்படி தான் நீங்கள் வாங்கினீங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் தேவன் கிருபையாய் கொடுத்தது. ஹல்லேலூயா. யாரும் வந்து நம்முடைய ஆச்சரியப்படும் போது நம்ம பெருமையை சொல்லக்கூடாது, நான் வாங்கினேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வீடு மணல் மேல் கட்டின வீடு, இது தேவனால் கிடைக்கப்பட்ட கிருபைன்னு சொல்லி பாருங்க, கிருபையின் மேல கிருபையை உங்க வீட்டுக்குள்ள கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இருக்கும்போது நீங்க பதறவே மாட்டீங்க. தெரியுமா? அந்த ஒரு நம்பிக்கை வரும். இப்போ என் கூட வந்து ஜஸ்டின் வரா, டாடி பத்திரமா பைக் ஓட்டுவீங்களான்னு கேட்பாளா? நான் ஏறி உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்பா ஒழிய, உங்களுக்கு ஓட்ட தெரியுமா, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் கடையில் வாங்கிறதுக்கு காசு வச்சுருக்கீங்களாம் கேட்பாளா? இப்போ அந்த மாதிரி சொல்கிறார், டாடி எப்போவுமே கார்டு தானே கொடுப்பீங்க, இப்போ ஏன் காசு கொடுக்குறீங்க? அந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு.
என்னுடைய கிரெடிட் கார்டு நம்பர்லாம் தெரியுது அந்த அம்மாவுக்கு. சும்மா தான் சைடில் நின்று பார்க்குறான், இந்த அம்மாவே பார்த்து வச்சிருக்கிறான். இந்த தானே டாடி உங்களோட நம்பரு அப்படின்னு சொல்லி நண்டு கடைசி பார்க்குது, 4வது படிக்கிற கேஸ். அப்போது ஒரு தகப்பன் எதை செய்கிறாருன்னு சொல்லி கண்ணில் பார்க்குற ஒரு சாதாரண ஒரு 4வது படிக்கிற பிள்ளைக்கே தெரியுதுன்னா, 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நாமளாக வாங்கினோம், நாமளாக செய்தோம், இது வரைக்கும் நடத்தினாரே, இனிமேல் நடத்த மாட்டாரா? அருமையான ஜாஷுவா சொல்லுவார்ல, இது வரைக்கும் நடத்துகிற ஜீசஸ் இனிமேல் நடத்துவார். அந்த ஜீசஸ் மேல் நம்பிக்கை இருக்கா? ஹல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை இருக்கு சொன்னால் விசுவாசிக்கிற நீங்க பதற மாட்டீங்க. கடைசி வசனம் மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்க லூக்கா 28:16 லூக்கா 28:16 நீங்க எடுத்து வாசிப்பீங்க என்று சொன்னா, விசுவாசிக்கிறவன் பதறானா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்க என்று சொன்னா நீங்க பதறவே மாட்டீங்க. 28ஆம் வசனம் லூக்கா 28:16 இல்லையா? சரி, ஓகே. நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா நாம் ஏசாயா 28:16 இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 28:16 நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பதறவே மாட்டீங்க, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க, எதை குறித்தும் அஞ்சவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்க வீட்டுக்கு யார் தலைவர்? அம்மா இல்லை, அப்பா இல்லை, சம்பாதிக்கிறவங்க இல்லை, கிறிஸ்து தலைவராக இருப்பார் சொன்னா அந்த கிறிஸ்து உங்க மேல பிரியமா இருப்பார். ஏசாயா 28:16 இல்லை 16. அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் சொன்னேன்னா, என் தேவாதி தேவன் கடைசி வார்த்தை ஏசாயா 28:16 விசுவாசிக்கிற நீங்கள், கிறிஸ்துவே கண்மலையாக வைத்திருக்கிற நீங்கள் பதற மாட்டீங்க. ஏன் தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து இந்த பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க முடியாது, உம்மை கனப்படுத்த முடியாக, உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாது வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இம்மட்டும் நடத்தின உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதனால் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய அறை வீட்டிலும் ஆண்டவரே, என் தேவனை துதிக்கிற வீடாக இந்த வீட்டை மாற்றுங்க, ஜெபிக்கிற வீடாக மாற்றுங்க, உம்முடைய வார்த்தையை பேசுகிற வீடாக மாற்றுங்க, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக மாற்றி எங்க இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் கர்த்தரே தலைவராக, கிறிஸ்துவே அந்த அஸ்திவாரமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதா உதவி செய். இந்த நாள் படைத்து காணிக்கையை ஆசீர்வதிங்க. வானத்து பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து வர்ஷிப்பே என்று சொன்ன தேவன், இன்று இருக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னது போல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. இதனால் யாரா திருமண நாள், பிறந்த நாள் இந்த வாரத்தில் இருக்கும் என்று சொன்னா அவர்களையும் ஆசீர்வதித்து கொடைய பெருக செய்யுங்க. இந்த வாரம் முழுதும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் விசேஷமாக இந்த காலை வேளை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்க இருப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.